விழுப்புரம் உள்ளே இருக்கிற விக்கிரவாண்டி என்ற இடத்துல 3 பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அந்த பைக்கில் ட்ரிபிள்ஸ் போன நபர் ஆப்போசிட்டில் இன்னொரு நபர் மேலே பைக்கை மோதிட்டாங்க. அந்த நபர் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அந்த காலேஜ் படிக்கிற பையன் ஒரு தலித் காலனியில் இருந்து வர்றது தெரிஞ்ச உடனே இந்த 3 பேருமே அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க. 3 பேருமே அந்த இளைஞரை ரொம்ப கடுமையாக வன்மமாக ஜாதி ரீதியான வார்த்தைகளை சொல்லி அபியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சூசைட் அட்டம் பண்ணி 10 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ இறந்துட்டாரு. அந்த பையனுடைய பேர் கஜினி. அந்த பையன் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜில் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். இதுவரை போலீஸ்காரங்களால அந்த 3 பேருமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ அந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா சுதந்திரமாக அங்கங்கே சுற்றிட்டு மறுபடியும் யார்கிட்ட வம்பு இழுக்கிறது அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நியாயம் கிடைக்கும்னு தெரில. நம்ம தமிழ் சொசைட்டியில் தமிழ்நாட்டில் சென்னை எல்லா இடத்துலையும் கேஸ்ட் ஹையார்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. போலீஸ் கேஸ் கூட முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்க சமுதாயத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. அப்படி ஆதிக்க சமுதாயத்துக்குள்ள பிரச்சனைன்னா அவங்களுக்குள்ள யார் பெரிய பணக்காரு அந்த மாதிரியெல்லாம் கணக்கு பார்ப்பாங்க. அப்புறம் வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக வெறுத்துருவீங்க, நொந்து போயிடுவீங்க.